வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு. முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார் வைகோ. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அது 3 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி. 4 தொகுதிகள் கிடைத்தாலும் அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. திருச்சியில் ரூபாய் 5650 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். திருச்சியில் இருந்து செல்லும் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர். 3 எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த மக்கள் தயாராகிவிட்டனர். என்டிஏவால் மட்டுமே மாற்றத்தை கொண்டுவர முடியும் எனவும் திருச்சி என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி ஆவேசம். மதுரை விமான நிலையம் சர்வதேச நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டதன் மூலம் பல உலக நாடுகளுக்கு நேரடி விமான சேவை தொடங்கும் என மோடி பேச்சு. காலையில் பறிக்கப்படும் மதுரை மல்லி மாலையில் பாரிஸ், பிரிட்டனில் விற்பனையாகும் எனவும் பெருமிதம். விஞ்ஞான ரீதியிலான ஊழலுக்கு பெயர் போனது திமுக மாடல் அரசு என பிரதமர் மோடி விமர்சனம். நதிகள் கடலில் கலப்பது போல் ஊழல் பணம் எல்லாம் ஒரு குடும்பத்தை சென்றடைகிறது எனவும் சாடல். சிலிண்டர் தட்டுப்பாடு பற்றி மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. கொரோனா பேரிடரில் இருந்தே மீண்டு வந்த நம்மால் இந்த நெருக்கடியில் இருந்தும் எளிதில் மீண்டு விடலாம் என்றும் நம்பிக்கை. திமுக குடும்ப ஆட்சிக்கு இந்த தேர்தலோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். (2026) தேர்தல் திமுக குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழக மக்களுக்கும் இடையே நடக்கப் போகும் தேர்தல். திருச்சி என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. திமுக ஆட்சியில் மண், மலை, மரத்தை தொடர்ந்து கிட்னி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி காட்டம். கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சியை மக்கள் விரட்டியடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் அருகே பாலியல் வன்புணர்வு செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட +2 மாணவி. மாணவியின் உடல் துண்டு துண்டாக வெட்டி வீசப்பட்ட நிலையில் குற்றவாளியை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியல். சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலம் பகுதியில் 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் சரண். இதுவரை 2 சிறுவர்கள் உள்பட 9 பேர் கைதான நிலையில் மேலும் குற்றவாளிகளை தேடி வரும் போலீசார். மதுராந்தகம் அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் இளைஞர்கள் 2 பேர் கைது. பாலியல் குற்றவாளிகளை வீடியோ எடுத்த எமது மாலை முரசு செய்தியாளரை போலீசார் கையை முறுக்கி அடிக்க முயன்றதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்யுமாறு பிரதமர் மோடிக்கு மு.க.ஸ்டாலின் அவசர கடிதம். மின் நிலையங்களுக்கான எரிவாயு விநியோக அளவு கட்டுப்பாடுகளை மாற்றியமைக்கவும் கோரிக்கை. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக தமிழகம் முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர், வாகனங்களுக்கான LPG கடும் தட்டுப்பாடு. தூத்துக்குடி, சிவகங்கை, ராணிப்பேட்டை, செங்குன்றம் ஆகிய பகுதிகளில் சிலிண்டர் கிடைக்காததால் பொதுமக்கள் கடும் அவதி. தமிழகத்தில் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் ஆலோசனை.
தமிழ்நாடு ஹோட்டல் சங்கங்களின் பிரதிநிதிகள், கேஸ் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், கேட்டரிங் உரிமையாளர்கள் பங்கேற்பு. சென்னை அம்பத்தூர் பெட்ரோல் பங்கில் கேஸ் நிரப்ப வரிசை கட்டி நின்ற ஆட்டோக்கள். கேஸ் தட்டுப்பாட்டால் ஆட்டோக்களை இயக்க முடியவில்லை என ஓட்டுநர்கள் கவலை. சென்னை மாதவரம் எல்பிஜி கேஸ் மையத்தில் காலி சிலிண்டருடன் குவிந்த பொதுமக்கள். என்ன விலையானாலும் வாங்கும் முடிவில் வரிசை கட்டி நின்றதால் பரபரப்பு. கொடைக்கானல் அருகே கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள், உணவு விடுதிகள் மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் பரிதவிப்பு. மீண்டும் விறகடுப்பில் சமைக்கும் நிலை உருவானதால் விறகுகளை வாங்குவதற்கு மக்கள் மும்முரம். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். மார்ச் 17ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருகிறாரா விஜய்? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சூசக பதில். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் சிலிண்டர் வாங்குவதற்கு வாடிக்கையாளர்களிடையே தகராறு. சிலிண்டர் வாங்குவதில் வரிசையை மீறி முந்தி சென்றவரை தூக்கி போட்டு மிதித்த சக வாடிக்கையாளர்கள். ஹிந்தி மொழி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட மே 17 இயக்கத்தை சேர்ந்த நபர் ரயிலில் அடிபட்டு படுகாயம். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகையில் இறங்கும் விழா மே 1ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. மதுரை சித்திரை திருவிழாவின் நிகழ்ச்சி நிரல் வெளியீடு. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில் விவசாயிகள் சாலை மறியல். வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். ஹைதராபாத்தில் இருந்து தாய்லாந்து புகெட் சென்ற ஏர் இந்திய விமானம் தரையிறங்கிய போது திடீர் விபத்து. 131 பயணிகளுடன் சென்ற விமானத்தின் டயர் வெடித்து சிதறியதில் பயணிகள் காயமின்றி உயிர் தப்பியதாக தகவல். கேரளாவில் 2 அமிர்த் பாரத் ரயில் உட்பட 5 ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பல ஆயிரம் கோடி மதிப்பில் கிராமப்புற மேம்பாட்டு வளர்ச்சி திட்டங்களையும் துவக்கி வைத்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் பேச அனுமதிக்கப்படுவதே இல்லை. அடிப்படை கேள்விகளை எழுப்பும் போது பல முறை தடுக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான தீர்மானத்தில் ராகுல் காந்தி பேச்சு. நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டம். பிரியங்கா காந்தி, மாணிக்கம் தாக்கூர், விஜய் வசந்த் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாராமுல்லா ஊரி நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு. ராட்சத கற்கள் சரிந்து சாலையை ஆக்கிரமித்ததால் போக்குவரத்து பாதிப்பு. ஈரான் மீதான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானில் குறிவைப்பதற்கு எதுவும் இல்லை என்றும் கருத்து. போர் விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானில் குறிவைப்பதற்கு இதற்கு மேல் எதுவும் இல்லை என்றும் கருத்து. ஈரான் மீதான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானில் குறிவைப்பதற்கு இதற்கு மேல் எதுவும் இல்லை என்றும் கருத்து. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஐபிஎல் போட்டிக்கான முதற்கட்ட அட்டவணை வெளியீடு. மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 12ஆம் தேதி வரை நடக்கும் போட்டிகள்
நிலையில் 4 அணிகளுடன் மோதவுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ். தென்னிந்திய திரையுலகின் பிரபல நடிகை ஹன்சிகா மோத்வானிக்கு விவாகரத்து வழங்கி மும்பை நீதிமன்றம் உத்தரவு. 2022 தொழிலதிபர் சோஹேல் கட்டாரியாவை திருமணம் செய்து 2 ஆண்டுகளில் விவாகரத்து கோரியதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பமேளா மூலம் படு பிரபலமான காந்த கண்ணடகி மோனாலிசாவுக்கு கேரளாவில் உள்ள கோவிலில் வைத்து திருமணம். நீண்ட நாள் காதலனை கரம் பிடித்த நிலையில் தங்கள் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கேரள போலீசாரிடம் தஞ்சம். இந்திய பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 1342 புள்ளிகளும், நிப்டி 395 புள்ளிகளும் வீழ்ச்சி. இந்திய பங்குச்சந்தையில் இருந்து அந்நிய முதலீடுகள் தொடர்ந்து வெளியேறி வருவதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,00,000